அனைவருக்கும் வணக்கம். நமது யூடியூப் சேனல் மின்கதிரி யூடியூப் சேனல் சமீபத்தில் 2-3 மாதங்களாக பல்வேறு வீடியோக்களை பதிவு செய்து வரும். குறிப்பாக இப்பொழுது முடிந்த ஊதியர் பேச்சுவார்த்தை தொடர்பாக பல்வேறு வீடியோக்களை பதிவு செய்துட்டோம். இனிமேல் தொடர்ந்து வீடியோக்கள் வரும். இந்த வீடியோ என்பது ஒரு அவேர்னஸ் வீடியோ, விபத்து சம்பந்தமான வீடியோ. இது போன்ற பல்வேறு வீடியோக்கள் ஊழியர் நலன் காக்க, அதிகாரிகள் பொறியாளர்கள் நலன் கருதி, பொதுமக்கள் நலன் கருதி, மின்சார வாரியத்தை தனியாருக்கு கொடுக்கக்கூடாது என்பதற்கான பல்வேறு காரியங்களை உட்பட நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருப்போம். ஆக இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஷேர் பண்ணணும், லைக் பண்ணணும். குறிப்பாக சொல்லப்படுகின்ற விஷயங்கள் மீது உங்களுடைய கருத்துக்களை கமெண்டாக பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மின்கதிரி யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்ப்பதன் மூலமாக நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும், நாலேஜ் கெயின் பண்ண முடியும். இதை பார்த்துவிட்டு நிறைய தொழிலாளர்களுக்கு, அதிகாரிகளுக்கு நீங்கள் கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்க முடியும் என்பதுதான் இந்த யூடியூப் சேனலுடைய நோக்கம். அந்த வகையில் இன்றைக்கு ஒரு விபத்து தொடர்பான ஒரு வீடியோ. விபத்துக்களை ஏற்பட்டால் மின்சார வாரியத்தில் ஆன் டியூட்டில விபத்து, ஆஃப் டியூட்டில விபத்து, இது போன்ற விபத்துக்கள் ஏற்படுகின்ற பொழுது இந்த விபத்துக்களை எப்படி கையாள்வது என்று தொடர்பான ஒரு வீடியோ. மின்சார வாரியத்தில் 2013ஆம் ஆண்டு ஒரு வாரிய உத்தரவில் ஏற்படுத்த பிபி நம்பர் 22. அந்த பிபி 22 என்ன சொல்லுதுன்னா, மின்சார வாரிய தொழிலாளி, குறிப்பாக ஒர்க்மேன் வீட்டிலிருந்து அலுவலகத்துக்கு வருகின்ற வழியில், அலுவலகத்தில் ஆன் டியூட்டியில் வேலை செய்கின்ற பொழுது, அலுவலகத்திலிருந்து வேலை முடித்து வீட்டுக்கு செல்லுகின்ற பொழுது விபத்து ஏற்பட்டால் அந்த விபத்துக்கான முழு செலவையும் மின்சார வாரியமே ஏற்றுக்கொண்டு சிகிச்சை அளிக்கும் என்பதுதான் அந்த வாரிய உத்தரவு பிபி நம்பர் 22 2013. அந்த உத்தரவை அப்பொழுது இருந்த வாரிய தலைவருக்கு நாம் தொடர்ந்து அழுத்தங்கள் கொடுத்து இந்த உத்தரவை பெற்றோம். மின்னூழியர் மத்திய அமைப்பு இந்த உத்தரவை பெறுவதற்கு கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் தொடர்ந்து போராடி இருக்கு. 2011, 12, 13 தான் அந்த உத்தரவை வருது. ஏன் இந்த உத்தரவை அப்ப கேட்டோம் அப்படின்னு சொன்னா, மின்சார வாரிய தொழிலாளி கரண்ட்ல வேலை செய்யறான். கரண்டில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளி ஆன் டியூட்டியில் வேலை செய்து அடிப்பட்டால் உயிர் இழக்கிறான், கைக்கு போகுது, கால் போகுது, அங்கங்களை இழக்கிறான். மிகப்பெரிய அளவுக்கு செலவு செய்ய வேண்டியிருக்கு, பல லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்ய வேண்டியிருக்கு. அப்படியே வேலைக்கு வந்து வேலைக்கு தான் செய்ய முடியும். அப்படி வேலை செய்கிற விபத்து ஏற்பட்டால் தனது சொந்த காசை போட்டு செலவு செய்யணும் என்ற நிலை வருகின்றது. அது ரொம்ப ரொம்ப மோசம். அது நிர்வாகமே ஏற்றுக்கொள்ளணும் என்று நமது வாதத்தை அப்பொழுது இருந்த வாரிய தலைவர் ஏற்றுக்கொண்டார். அதன் அடிப்படையில் வந்துதான் பிபி 22. அப்போ அந்த பிபி 22 அமலாக்கம் செய்கிறாங்களா? பிபி 22 என்ன சொல்லுது? ஒரு ஊழியர் வந்து மின்சாரத்தில் வேலை செய்யறார், கம்பத்தில் ஏறி வேலை செய்யறார், ஜம்பர் அடிக்கிறார். வேலை செய்கின்ற பொழுது அடிபட்டு காயமடுறார், கீழே உந்துறார். உடனே என்ன செய்யணும்னா, அந்த தொழிலாளியை பக்கத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு சென்று தனியாரோ கவர்மெண்ட் ஏதோ ஒன்று ஃபர்ஸ்ட் எய்டு கொடுத்துடணும். ஃபர்ஸ்ட் எய்டு கொடுத்துட்டு அதற்கு பிறகு ஒரு நல்ல தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கணும். அனுமதித்த உடனேயே அந்த ஊழியர் வந்து மின்சார வாரிய ஊழியர், அவர் எனது ஊழியர், அவருக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுங்க என்று சொல்லி ஒரு எக்ஸிக்யூட்டிவ் அண்டர்டேக்கிங் லெட்டர் கொடுக்கணும். அதற்கான முழு செலவை நாங்களே ஏற்றுப்போம், நீங்க பணத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம், நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுங்க என்று சொல்லிடணும். விபத்து அடிப்பட்ட அந்த தொழிலாளியோ அவரோட குடும்பத்தினரோ அந்த மருத்துவ சிகிச்சைக்கான செலவை செய்யக்கூடாது. இதுதான் வாரிய உத்தரவு 28 சொல்லுது. அப்படி முழுசாக அவர் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்து முழுசாக குணமடைந்து வருகின்ற வரையில் அதற்கான முழு செலவையும் மின்சார வாரியம் இருக்க, ஹெல்த் கார்டு இருக்கு, அதில் 5 லட்சம் இருக்கு, 5 லட்சம் போக மீதி இருக்கக்கூடிய பணத்தை மின்சார வாரியம் கொடுக்கும். அப்போ எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர், சூப்பர் இன்ஜினியர் என்ன பண்ணணும், இந்த மாதிரி விபத்து அடிபட்டாரு என்று சொல்லி ரஃபாக ஒரு எஸ்டிமேட் கேட்டு வாங்கி 20 லட்ச ரூபாய் ஆகும், 30 லட்ச ரூபாய் ஆகும்னா அதில் 1/3 to 1/4 அமௌண்ட்டை நீங்கள் அட்வான்ஸாக கொடுங்கன்ட்டு அட்வான்ஸ் கொடுப்பாங்க, அடாக் அமௌண்ட் கொடுப்பாங்க. அந்த அடாக் அமௌண்ட்டை கேட்டு வாங்கி ஒரு டேக ஹாஸ்பிட்டலில் கட்டிடணும். கட்டிட்டு டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி ஃபுல் எஸ்டிமேஷன் காஸ்ட் போட்டு எஸ்டிமேட் கேட்டு வாங்கினீங்கன்னா அந்த காஸ்ட்டை மின்சார வாரியம் கொடுக்கும். அந்த பணத்தை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் கட்டி அவர் டிஸ்சார்ஜ் பண்ணி. இப்படி எண்ணற்ற விபத்துகள் நடந்துக்கு, எண்ணற்ற நூற்றுக்கணக்கானவர்களுக்கு நம்ம மின்சார வாரியமே செலவு செய்து கொடுத்துருக்கோம். பக்ருதீன் மத்திய சென்னையில் ட்ரிப்ளிகன் செக்ஷன்ல 1,40,00,000 லட்சம் ரூபாய் வரை மின்சார வாரியம் செலவு பண்ணிருக்கு. சிலம்பரசன் 29 லட்சம் ரூபாய், நிறைய பேர் 30 லட்சம், 40 லட்சம், 50 லட்சம்லாம் செலவு பண்ணி அவரை குணமாக்கி இருக்கிறோம். ஆக இந்த பிபி நம்பர் 22 மின்சார டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கக்கூடிய பல கோட்டங்களில், பல சப்டிவிஷன்ல, பல செக்ஷன் ஆஃபீஸ்ல எந்த அதிகாரியும் இதை புரிந்து கொண்டு அமல்படுத்துறதில்லை. குறிப்பாக திருப்பூர் சர்க்கிட்ல அடிப்பட்டவரே சொந்த காசை போட்டு 10 பைசாக்கு வட்டிக்கு கடன் வாங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்து அதற்கு பிறகுதான் வந்து கிளைம் பண்ணுன்ற ஒரு அவல நிலை என்பது திருப்பூர் சர்க்கிள் இன்றும் தொடருது. பல கிளைகள் அந்த மாதிரி இருக்கு. அப்படிலாம் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த காணொலி பதிவேற்றப்படுகிறது. இந்த வீடியோவை பார்க்கின்ற அதிகாரிகள், பொறியாளர்கள், நமது உறுப்பினர்கள், மின்வாரிய பணியாளர்கள் விபத்து ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு இந்த வீடியோ சான்று. பிபி நம்பர் 22 2013 இந்த உத்தரவுக்கு பிறகுதான், பணியாளர்களுக்கு போடப்பட்ட உத்தரவுக்கு பிறகுதான் இது அதிகாரிகளுக்கும் பொருந்தும் என்று சொல்லி ஒரு 4 மாதங்களுக்கு பிறகு
அதிகாரிகளுக்கு இது கொண்டு போய் ஆக்ஷன் பண்ணி சொல்லி கொடுத்துட்றாங்க வச்சுங்களேன். ஆக இதே போன்ற விபத்துக்கள் நடந்த பொழுது நிறைய இடங்களில் விபத்து நடந்ததே அப்படியே மறைச்சிருவாங்க. அப்படி விபத்து நடந்ததாவே காட்ட மாட்டாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சேர்த்து அம்மாட்டி ஏறி கிளம்பி போயிடுவாங்க. 40% ஃபயர் ஆடா, 30% ஃபயர் ஆடா. ஃபயர் ஆன அன்னைக்கு அது தெரியாது. 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு தான் தெரியும். அந்த ஃபயர் ஆன பிறகு உடம்பு வெந்து நூடாகி உள்ள சதைகளை பிச்சு வருகின்ற பொழுது அதனுடைய வேதனையும் வலியும் அது அவஸ்தைப்படுகின்ற பொழுது தான் தெரியும். வேலை வாங்கினா டாடா பைபர் சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். இது எல்லாம் களப்பணியில் நாம் தினம் தினம் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆக மின்சார வாரியத்தில் பணியாற்றக்கூடிய டிஸ்ட்ரிபியூஷனில், துணை மின் நிலையங்களில், பல்வேறு இடங்களில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கு, அதிகாரிகளுக்கு இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்க. அதிகாரிகளுக்கு ஷேர் பண்ணுங்க. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. BP 22 அடிப்படையில் மின்சார வாரியம் முழு செலவை ஏற்றுக்கொள்ளும். ஹெல்த் கார்டில் இருக்கக்கூடிய 5 லட்சம் போக மீதி இருக்கக்கூடிய பணத்தை நிர்வாகம் எடுத்துக்கொள்ளும். அண்டர்டேக்கிங் லெட்டர் மட்டும் தான் கொடுக்கணும். தனியார் மருத்துவமனையில் கொடுக்கணும். லிஸ்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு அந்த லிஸ்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸை ஃபர்ஸ்ட் அந்த இருக்கக்கூடிய மருத்துவமனை கொண்டு போய் சேர்க்கணும். சில ஹாஸ்பிட்டல் பிளாக் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பிளாக் லிஸ்ட் பண்ண அந்த ஹாஸ்பிட்டலை சேர்க்கக்கூடாது. இப்படிலாம் சில வழிமுறைகள் இருக்கு. இந்த வழிமுறைகளை நமது பணியாளர்கள், நிர்வாகிகள், தொழிலாளர்கள், அதிகாரிகள், பொறியாளர்கள் அனைவரும் தெரிந்து கொண்டு மின்சார வாரிய வேலைக்கு வருகின்ற பணியாளர்களை காப்பாற்றுவதும் தரமான மருத்துவ சிகிச்சை அளிப்பதும் அனைவரின் கடமை, குறிப்பாக நிர்வாகத்தின் கடமை என்பதை சொல்லுகின்ற காணொலி. இது போன்ற பல்வேறு வீடியோக்களை தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே வருவோம். நமது தோழர்கள், நண்பர்கள், உறுப்பினர்கள் அனைவரும் இந்த நமது மின்கதிர் யூடியூப் சேனலை பார்க்க வேண்டும், பகிர வேண்டும், சப்ஸ்கிரைப் பண்ணோம் என்று கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.